எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு. இதுல நம்ம நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? அந்த எல்லா குழப்பத்தையும் தீர்த்து உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு சரியான பாலிசியை எப்படி செலக்ட் பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வி மனசுக்குள்ள ஒரு சின்ன பயத்தை கொடுக்கும் இல்லையா? வாழ்க்கையில எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். அதுக்கு நாம தயாரா இருக்கோமா? இந்த கேள்விக்கு ஒரு சூப்பரான பதில்தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ். சரி, அப்போ இந்த கவலையை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு இவ்ளோ அவசியம், அதோட பேசிக்ஸ் என்ன, அப்புறம் நமக்குன்னு ஒரு நல்ல பாலிசியை எப்படி செலக்ட் பண்றது, ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றது, கடைசியா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன, வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, எனக்கு எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை, இது ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ட்? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க சேவிங்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி செலவு வந்தா நாம வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் மொத்தமும் ஒரே நாள்ல காணாம போயிடும். ஆனா ஒரு இன்சூரன்ஸ் இருந்துட்டா பணத்தை பத்தி கவலையே படாம பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இது தர ஒரு மன நிம்மதி இருக்கே, அதுக்கு விலையே கிடையாது. அது மட்டும் இல்லாம டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஆமாங்க, இன்கம் டாக்ஸ் சட்டத்துல செக்ஷன் 80Dன்னு ஒன்னு இருக்கு. அதுக்கு கீழே நீங்க கட்டுற பிரீமியம்க்கு டாக்ஸ்ல விலக்கு வாங்கிக்கலாம். சோ இது உங்க ஹெல்த்தை மட்டும் பாதுகாக்கல, உங்க பணத்தையும் சேவ் பண்ண உதவுது. ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி. ஓகே, இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ்னா கரெக்டா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு அதோட பேசிக்ஸ் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ்ங்கிறது உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். நீங்க பிரீமியம்னு ஒரு தொகையை தவறாம கட்டுவீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு வந்தா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த செலவை பாலிசி பிரகாரம் ஏத்துக்குவாங்க. இதுல பொதுவா ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவல் பிளான். பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒருத்தருக்கு மட்டும்தான் கவரேஜ் கொடுக்கும். இன்னொன்னு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான். இதுதான் இப்போ ரொம்ப பாப்புலர். ஒரே பாலிசில உங்க மொத்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். இதுல இருக்கிற மொத்த இன்சூரன்ஸ் தொகைய குடும்பத்துல யாருக்கு தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா இது கம்மி பிரீமியம்ல அதிக பெனிஃபிட் கொடுக்கும். இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். மார்க்கெட்ல பார்த்தா நூத்துக்கணக்கான பாலிசிகள் இருக்கு. இதுல நமக்கு எது சரி, எப்படி கரெக்டான பாலிசியை செலக்ட் பண்றது? ஒரு நல்ல பாலிசியை தேர்ந்தெடுக்க இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்டெப் 1, முதல்ல உங்க தேவை என்னன்னு பாருங்க. உங்க வயசு என்ன, குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, யாருக்காவது ஏற்கனவே உடம்புல பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் யோசிங்க. ஸ்டெப் 2, நிறைய பாலிசிகளை ஒப்பிட்டு பாருங்க. சும்மா பிரீமியம் மட்டும் கம்மியா இருக்கேன்னு பார்க்காதீங்க. எவ்வளவு கவரேஜ் தராங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்க ஏரியாவில் இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அவங்களோட நெட்வொர்க்ல இருக்கான்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். கடைசி ஸ்டெப், பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் டைம் எடுத்து முழுசா படிச்சு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இந்த சார்ட்டை பாருங்களேன். ஒரு சாதாரண இதய சிகிச்சைக்கோ இல்ல டெங்கு ட்ரீட்மெண்ட்டுக்கோ கூட செலவு எவ்வளோ அதிகமாகுதுன்னு தெரியுதா? இதனால தான் உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி போதுமான அளவுக்கு இன்சூரன்ஸ் தொகையை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சரி, ஒரு வழியா பாலிசி வாங்கிட்டோம். இப்போ தேவைப்படும் போது அதை எப்படி யூஸ் பண்றது, கிளைம் பண்ற ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல ரொம்பவே ஈஸியான ஒரு வழிதான் கேஷ்லெஸ், அதாவது கையில இருந்து காசு போடாம ட்ரீட்மெண்ட் பார்க்கறது. நீங்க உங்க பாலிசியோட நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா போதும். உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்களே ஹாஸ்பிட்டல் கூட பேசி பில் எல்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஒருவேளை நீங்க அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் அவங்க நெட்வொர்க்ல இல்லன்னா அப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட் முறையை பயன்படுத்தலாம். இதுல என்னன்னா, முதல்ல நீங்க உங்க கையில இருந்து செலவு பண்ணி பில் எல்லாம் கட்டணும். அப்புறம் எல்லா பில்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு நீங்க செலவு செஞ்ச பணத்தை உங்க அக்கவுண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. பாலிசி டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்தா சில வார்த்தைகள்லாம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அத பார்த்து யாரும் குழம்பிடாதீங்க. அதுல இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்பவே முக்கியமான ஒன்னு வெயிட்டிங் பீரியட். அப்படின்னா என்னன்னா, நீங்க பாலிசி எடுத்ததிலிருந்து கொஞ்ச நாளைக்கு சில குறிப்பிட்ட நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கிளைம் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு பாலிசிக்கும் மாறும். அதனால பாலிசி எடுக்கும்போதே இத கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரீமியம்னா நீங்க கட்டுற இன்ஸ்டால்மெண்ட். சம் இன்ஷோர்டுனா உங்க பாலிசியோட மொத்த கவரேஜ் லிமிட். கோபேமெண்ட் அப்படின்னா மொத்த ஆஸ்பத்திரி செலவுல நீங்களும் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கட்ட வேண்டியிருக்கும், மிச்சத்தை கம்பெனி பார்த்துக்கும். கடைசியா
ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு இருக்கிற நோய்களை குறிக்கும். சரி, அப்போ எல்லா ஆஸ்பத்திரி செலவுக்குமே இன்சூரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. சில விஷயங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவா பாத்தீங்கன்னா அழகுக்காக பண்ற சர்ஜரி, சில மாற்று மருத்துவ முறைகள், அப்புறம் அந்த வெயிட்டிங் பீரியடுக்குள்ள வர்ற நோய்கள், இதுக்கெல்லாம் கவரேஜ் இருக்காது. உங்க பாலிசில எதுக்கெல்லாம் விலக்கு இருக்குன்னு தெளிவா போட்டிருப்பாங்க. அத கண்டிப்பா படிச்சு பாருங்க. நாம கற்ற பிரீமியத்தை ஒரு செலவா நினைக்கவே கூடாது. அது நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை எதிர்பாராத மருத்துவ செலவுகள்லேருந்து காப்பாற்ற ஒரு முக்கியமான முதலீடு. அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சோ, இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். உங்க குடும்பத்தோட ஆரோக்கியம் மற்றும் நிதி பாதுகாப்புக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அந்த பாதுகாப்பை உறுதி பண்றதுக்கான முதல் படி ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான்.